ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, the radius of the radii of two right circular cones of the same height is 1:3. ரெண்டு ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது. அந்த ரெண்டு ரைட் சர்க்குலர் கோனுக்கும் சேம் ஹைட் இருக்குது. அந்த ரேடியஸ் வந்து 1:3 அப்படிங்கிற ரேட்டியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி ரேட்டியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த ரெண்டு கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேட்டியோ ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹைட்டோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் ஈச் கோன் 3 times த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கோன். அதாவது ஒவ்வொரு கோனோட ஹைட்டோட வேல்யூ வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன், சின்ன கோனோட ரேடியஸை விட 3 times அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஹைட்டோட வேல்யூ. ஹைட்டுக்கு வேல்யூவாக கொடுக்காம இந்த மாதிரி கண்டிஷன் 3 times த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன் இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரேட்டியோ ஆஃப் த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கோனுக்குரிய ரேடியஸ் வந்து R1, செகண்டு கோனுக்குரிய ரேடியஸ் வந்து R2. ஸோ R1:R2ன்னு ரேட்டியோ ஃபார்மில் போட்டு 1:3ன்னு போட்டுருங்க. 1:3ன்னு எழுதிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சேம் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சேம் ஹைட்டுனா ஃபஸ்ட்டு கோனோட ரேட்டியோ ஹைட் 1, செகண்டு கோனோட ரேட்டியோ ஹைட் 2 அப்படின்னு எழுதிருங்க. இப்போ ஹைட் 1ஓட வேல்யூ எப்படி எழுதணும்னா, இப்போ 3 times த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 timesனா 3ன்னு போட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோனோட வேல்யூ என்னதுப்பா. இப்போ ஸ்மாலர் கோன்னா இதில் எது ஸ்மாலர் கோனு, 1:3. 1 தானே சின்ன நம்பர், அதனால தான் 3 × 1ன்னு எழுதிருங்க, 1x எழுதிருங்க. ஸோ 3xன்னு வரும். அதாவது R1ஓட வேல்யூ 1x எழுதிடணும், R2 வேல்யூ 3x எழுதிடணும். R1:R2 ரேட்டியோ ஃபார்மில் தான் 1:3 எழுதணும். இப்போ 1ம் 3யும் தனித்தனியாக எழுதணும்னா கூட ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ சேர்த்து தான் நம்ம எழுதணும். ஸோ ஹைட் 1ஓட வேல்யூ 3xன்னு போடணும். இங்கே ஏன் 3x போகிறோம் புரியுதா. அதாவது 3 times த ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோன், ஸ்மாலர் கோனோட 3 times வந்து அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 போட்டு ரேடியஸ் ஆஃப் ஸ்மாலர் கோனோட வேல்யூ என்னதுப்பா, எக்ஸு. ஸோ அந்த எக்ஸ் வந்து இங்கே எழுதணும். அப்புறம் ஹைட்டு 2. ஸோ ஹைட் 2ஓட வேல்யூ வந்து அதே மாதிரி தான் 3x. ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் ஹைட்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் 1ஓட வேல்யூ என்னவோ ஹைட் 2ஓட வேல்யூவும் 3 அதே வேல்யூ தான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, ஸோ அந்த ஃபார்முலா எழுதிங்க. CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் which is equal to 5RL. 5RLன்னு போட்டுருங்க. ஸோ போட்டு இப்போ ஆரோட வேல்யூ இருக்குது, எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லோட வேல்யூ லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ கோன் எப்படி போடணும், இந்த மாதிரி ரைட் சர்க்குலர் ஃபார்மில் போடணுமா. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கர்வ் போடுங்க, இப்படி ஒரு லைன் போடுங்க. ஸோ இது கோன் ஷேப்பில் வந்துடும். ஸோ இதுதான் ரேடியஸ். இந்த சாய்வாக இருக்கிற ஹைட்டுக்கு பேர் லென்த்து, இதுக்கு பேர் வந்து ஹைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஹைட்டோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம் 3xன்னு, இங்கேயும் 3xன்னு. ஆரோட வேல்யூ ஒரு கோனுக்கு 1x, இன்னொரு கோனுக்கு 3x எழுதியிருக்கோம். இப்போ எல் தான் நமக்கு வந்து தெரியாது. ஸோ எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், L² = h² + R²ன்னு போடணும். ஸோ அதுதான் ஃபார்முலா. இப்போ L1² h1² + R1². ஸோ h1²ஓட வேல்யூ என்னது, 3x. ஸோ அந்த 3x ஹோல் ஸ்கொயர் போடணும், ப்ளஸ் R1ஓட வேல்யூ என்னது, x²ன்னு போடணும். ஸோ 9x² + x² which is equal to 10x². ஸோ L1²ஓட வேல்யூ 10x²ன்னு போட்டுருணும். அதுக்கப்புறம் இப்போ L1ஓட வேல்யூ என்னது, இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். ஸோ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ √10ன்னு எழுதிடணும். L2² = போட்டு
h2 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயருன்னு போடணும். இப்போ L2 ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h2 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயருன்னு வந்துடும். இப்போ இங்கனுக்குள்ள h2ஓட வேல்யூ என்னதுப்பா 3xல. ஸோ அந்த 3xை ஸ்கொயர் பண்ணணும். r2 இருக்கு இல்லையா, r2ஓட வேல்யூ 3x இருக்கா. ஸோ அந்த 3xை இங்கே போட்டணும். ஸோ 3x போட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் இங்கே போடணும். அதுக்கப்புறம் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் which is equal 9 plus 9 is 18. So 18x square. So square root of 18x square xன்னு போடுங்க. ஸோ அந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிரும், எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 அப்படியே இங்கே போட்டுருங்க. இந்த 8 எப்படி எழுதணும் 2 into 9 எழுதலாம் இல்லையா. ஸோ 2 into 9 எழுதிட்டு இந்த 9 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 under 3. ஸோ 9 வந்து என்னது 3ஓட ஸ்கொயர், அதாவது 9 வந்து 3 ஸ்கொயர் இல்லையா. ஸோ அந்த ஸ்கொயரில் இருக்கும்போது இதுவும் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இந்த ரூட்டும் இந்த 2வும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த 3ன்னு மட்டும் எழுதிடணும். 9 ரூட் எடுத்தால் 3, ஸோ 3 எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ரூட் 2 அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸை அப்படியே இங்கே எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கோன் அண்ட் செகண்ட் கோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதை எப்படி எழுதணும்னா 5r1l1 = 5r2l2 which is equal போட்டு 5r1l1 divided by 5r2l2 இந்த மாதிரி ஃபார்மேட், இந்த மாதிரி டிவைடு போட்டு எழுதணும். ஸோ அந்த 5ம் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் r1l1ஓட வேல்யூ எழுதணும். ஸோ r1l1ஓட வேல்யூ என்னதுப்பா, r1ஓட வேல்யூ என்னது 1x. ஸோ இந்த எக்ஸை நீங்கள் எழுதிடணும். இன்டூன்னு போட்டு L1ஓட வேல்யூ என்னதுப்பா x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 இந்த வேல்யூ எழுதணும். ஸோ x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. அதுக்கப்புறம் r2ஓட வேல்யூ என்னதுப்பா, r2ஓட வேல்யூ என்ன 3x. ஸோ 3x இன்ட்டு L2ஓட வேல்யூ என்னதுப்பா 3√2x. ஸோ 3√2xன்னு எழுதணும். ஸோ இந்த ஸோ இங்கனுக்குள்ளே 2 எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸும் கேன்சல், அதே மாதிரி இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இங்கனுக்குள்ளே 3 into 3 9ன்னு போடணும், இங்கே √2ன்னு போடணும், இங்கே √10ன்னு போடணும். இப்போ 10 வந்து எப்படி எழுதலாம், √2 into √5ன்னு எழுதலாம். 2 into 5 10, ஆனால் √2 into √5ன்னு எழுதலாம். இப்போ 9√2ன்னு போடுறோம். இப்போ இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னதுப்பா √5/9ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர்னு எழுதிட்டு உங்களை நான் ஹைலைட்டாக எழுதி காட்டுறேன். ஸோ ரேட்டியோ ஆஃப் த CSA1 to CSA2 is equal to √5/9, அதாவது √5:9. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் பசம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.